பணத்தாசை பிடிச்ச கோபி ஈஸ்வரிக்கு சுதாகர் மூலயமா சரியான ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிடிவாதமாக இருக்க பாக்கியாவை எப்படியாவது சுதாகர் சார் மூலயமா சுதாகரை புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே இங்கே சுதாகர் கிட்ட வந்து பாக்கியா சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையா சார்? பாக்கியா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனை பண்ணுறா. ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் நீங்கள் இனியாவையே கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா அவள் வந்து வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா சார். எனக்கு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு சாதாரண விஷயம். எனக்கு என்னன்னா 5 கிலோமீட்டருக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு என்னோட எய்ம். சரி, பாக்கியா என்னோட சம்மந்தியாக ஆக போகிறாங்க. அதனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு பார்த்தேன். இனியா அவங்க பெத்த பொண்ணு தானே, அதனால் ரெஸ்டாரண்ட்டை அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தா அதை நான் யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தேன். மற்றபடி நான் எந்த உள்நோக்கமும் வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ கூட ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும், நான் ஒன்றும் வில்லன் கிடையாது அப்படின்னு இங்கே சுதாகரோ கோபிக்கு புரிய வைக்கிறாரு. நீங்கள் சம்மந்தி அம்மா கிட்ட பேசுங்க, விருப்பம் இருந்தால் ரெஸ்டாரண்ட்டை கொடுக்க சொல்லுங்க, இல்லைனா எங்கே போயிட போது. கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நான் பொறுமையாக சம்மந்திக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி ரெஸ்டாரண்ட்டை என் பேரில் மாற்றிக்கிறேன் அப்படின்னு இங்கே பொறுமையாகவே கோபிக்கிட்ட சொல்ல, இங்கே கோபியுமே சுதாகர் சொன்ன பதிலுக்கு சரிங்க சார், நான் கூட பயந்துட்டேன். எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக தான் இனியாவை கல்யாணம் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்களோன்னு. இப்போது எனக்கு அந்த டவுட்லாம் கிளியர் ஆகிடுச்சு. நான் இப்போவே பாக்கியா கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த கோபி இங்கே பாக்கியா கிட்ட, பாக்கியா நீ தான் சுதாகர் சாரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க. அவர் உன்னோட ரெஸ்டாரண்ட்டு இப்போதைக்கு வேண்டான்னு சொல்லிட்டாரு. இனியா மட்டும் என்னோட மருமகளாக வந்தால் போதுங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதனால் இதுக்கு மேலே நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் இனியாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடு. உன்னோட டவுட்டெல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். இனிமேலாவது இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இதுக்கப்புறம் நீ அமைதியாக இருக்கிறத மட்டும் பாரு அப்படின்னு இங்கே கோபியும் சொல்ல, ஈஸ்வரியுமே என்ன பாக்கியா, என் புள்ள உனக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கான். இந்த கல்யாணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக உன் வேலையை மட்டும் பாரு. ஆக வேண்டிய எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம். ஜெனி அமிர்தா, சீக்கிரம் ரிசப்ஷனுக்கு டைம் ஆகுது. இனியாவை நல்லபடியாக ட்ரெஸ் பண்ணி சீக்கிரமாக மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சுதாகர் வீட்டில் சுதாகரோட ஒய்ஃப் இருந்துக்கிட்டு, என்னங்க கோபி வந்துட்டு போனார் போல, என்ன விஷயம்? அது வந்து ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்டாரண்ட்டை கேட்டிருந்தேன்ல, அதை போய் பாக்கியா வீட்டில் பெரிய பிரச்சனையாக்கியிருப்பாங்க போல், அதனால் அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு வந்திருக்காரு. ரெஸ்டாரண்ட்டை கேட்டிங்களா? இல்லை, இப்போதைக்கு வேண்டான்னு நிறுத்தி வச்சுருக்கேன். ஏன்னா இனியாவோட கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிப்போம். இப்போது பாக்கியா வீட்டில் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இனியாவோட கல்யாணம் நின்னாலும் நிற்கும். அதனால் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்ட்டு பேச்சை மறுபடியும் நான் சீண்டி விடுறேன். இனியா எப்படியும் நம்ம வீட்டில் தானே வாழ போகிறா, அதனால் அப்போது நான் பிரச்சனையை பார்த்துக்கிறேன் அப்படின்னு இங்கே சுதாகரும் சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் கோபி ஈஸ்வரி சொன்னதுல இருந்து இங்கே பாக்கியாவுக்குமே மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அங்கே வந்த எழில், அம்மா அதான் பாட்டியும் அவரும் சொல்லிட்டாங்கல்ல, சுதாகர் ரெஸ்டாரண்ட்டை வேண்டான்னு சொல்லிட்டு, அதனால் இனியாவை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுப்போமா. உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைனா வேண்டாமா அப்படின்னு எழில் சொல்ல, இல்லைடா நானுமே இதில் முடிவு பண்ணிட்டேன். என்னோட ரெஸ்டாரண்ட்டு அவங்க கேட்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இனியாவை நல்லபடியாகவே இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஏற்கனவே இனியா ஆகாஷை காதலிச்சு ஏமாந்து போய் நிற்கிறா. இப்போது இந்த கல்யாணமும் நடக்கலைன்னா அவள் ரொம்ப வெக்ஸ் ஆகிடுவாடா. அதனால் அவளுக்கு இந்த கல்யாணம் நடக்கட்டும். பாக்கியாவுமே இனியாவுக்காக சம்மதிச்சு இங்கே கல்யாணத்தையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரிசப்ஷன் போக, இன்னொரு பக்கம் இங்கே ராதிகா வீட்லேயோ கமலா ராதிகா கிட்ட கேட்குறாங்க, என்ன ராதிகா நீ கிளம்புறத பார்த்தா எங்கேயோ கல்யாணத்துக்கு கிளம்புற மாதிரி இருக்கே, யாருமே நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு வரலையே, அப்படி இருக்கும்போது நீ யாரோட கல்யாணத்துக்கு போகிற? நாம் சொந்தக்காரங்க கல்யாணம் யாருக்காவது இருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தேகத்தோட கமலா கேட்க, அம்மா உங்ககிட்ட நான் சொல்லலைல்ல, பாக்கியா எனக்கு போஸ்ட் மூலயமா பத்திரிக்கை அனுப்பி வச்சுருந்தாங்க. என்னால் ரிசப்ஷனுக்கு தான் போக முடியலம்மா, அதனால தான் காலையில் கல்யாணத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா, நீ அந்த வீட்டை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க போலையே. சரி சரி, அப்புறம் இனியாவுக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை எப்படிப்பட்டவன் அப்படின்னு இங்கே கமலா கேட்க, தெரியலம்மா, ஆனால் பாக்கியா கிட்ட கேட்டிருந்தேன்.
ஏதோ பிஸ்னஸ் மேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஏதுன்னு அங்கே போய் பார்த்தாதாம்மா தெரியும். ஏண்டி ராதிகா, கல்யாணம் கோவில்லையா மண்டபத்திலையா அப்படின்னு கமலா கேட்க, ஐயோ அதை நான் பார்க்கவே இல்லைம்மா, அந்த பத்திரிக்கையை கொஞ்சம் பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொன்ன ராதிகா தன்னோட ஃபோனை எடுத்து பத்திரிக்கையையும் பார்க்குறாங்க. அதை பார்த்ததும் இங்கே ரொம்பவுமே இடிஞ்சு போய் உக்காடுறாங்க ராதிகா. என்ன என்ன ராதிகா, என்னாச்சு? உடம்புக்கு ஏதாவது முடியலையா? பத்திரிக்கையை பார்த்ததும் ஒரு மாதிரி பதட்டமாயிட்ட, என்ன சொல்லுடி அப்படின்னு கமலா கேட்க, அம்மா நான் என்னத்தை சொல்கிறது, இங்கே பாரு, இவனை உனக்கு யாருன்னு தெரியுதா? ஏண்டி என்ன கேட்ட, எனக்கு என்னடி தெரியும், பொண்ணு மாப்பிள்ளையும் நல்லா தான் இருக்காங்க. அம்மா நான் அதை கேட்கல, இவன் யாரு தெரியுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் ரொம்ப நியூஸில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்தவன். இவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்ட்டுமா. இவனை போய் எப்படி இனியாவுக்கு? அப்போவே பாக்கியா சொன்னாங்கம்மா, ஏதோ கட்டாயப்படுத்தி தான் இனியாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு. இப்போதான் தெரியுது இவன் சரியான ஃப்ராடுமா. இவனுக்கு எப்படி? இல்லைம்மா, இதை நாம் சும்மா விடக்கூடாது. கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தியே ஆகணும். என்ன ராதிகா சொல்கிற? நீ போய் கல்யாணத்தை நிறுத்த போறியா? இங்கே பாரு, அவன் யார் என்னன்றதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் கண்டிப்பாக கோபி தன்னோட பொண்ணுக்கு நல்லவனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைப்பான். அதனால நீ எதுவும் கவலைப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்தாத, பேசாமல் உன் வேலையை பாரு அப்படின்னு கமலா சொல்ல, அம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷியா? இனியா எனக்கு பெத்த பொண்ணு மாதிரி. எனக்கு நல்லாவே தெரியும், இவனோட பேர் நிதிஷ், இவங்க அப்பா பேர் சுதாகர். இவன் ஒரு நாள் நியூஸில் வந்தாமா, நான் பார்த்தம்மா. அப்படி இருக்கும்போது இனியாவோட வாழ்க்கை கெட்டு போகக்கூடாதுமா. நான் சும்மா விட மாட்டேன், நான் வரேன். ராதிகா படப்படப்பா இங்கே ஃபோனை எடுத்து எல்லாருக்குமே ஃபோன் ட்ரை பண்ண, அங்கே எல்லாரும் கல்யாண பிஸியில் ஃபோனையும் எடுக்காமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் மண்டபத்தில் இனியா ரொம்ப சோகத்தோட உக்காந்துக்கிட்டு இருக்க, அங்கே வந்த பாக்கியாவோ, என்ன இனியா, இன்னமும் உன் மனசில் இருக்க பாரம் குறையவே இல்லையா? இங்கே பாரு, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கட்டும். நீ கண்டிப்பாக மனசு மாறுவ, உன்னோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். இப்போ கூட ஒன்றும் இல்லைனியா, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லு, இந்த கல்யாணத்தை நான் நடத்த விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு பாக்கியா சொல்ல, இல்லைம்மா இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஆனால் ஒன்றுமா, உன்னோட ரெஸ்டாரண்ட்டை மட்டும் அவங்க மறுபடியும் கேட்டாங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு இங்கே இனியாவுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் இங்கே ஈஸ்வரியுமே, அமிர்தா ஜெனி சீக்கிரமா இனியாவை அழைச்சிக்கிட்டு மேடைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதும் இனியாவையும் இங்கே அமிர்தா ஜெனின்னு 2 பேருமே அழைச்சிக்கிட்டு இனியாவை மேடைக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. என்னங்க, இன்னும் பையன் தாலி கட்டவே இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் அந்த பாக்கிய கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை கேட்டு பார்க்கலாமே. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த ரெஸ்டாரண்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அந்த இனியா கழுத்தில் தாலியை கட்டிட்டானா என் பையனோட வாழ்க்கையே போயிடுங்க. நீங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்காக தானே என் பையனுக்கு இந்த கல்யாணமே பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னு இங்கே சுதாகரோட ஒய்ஃப் கேட்க, இங்கே பாரு, அதெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். தாலியை கட்டுறதுக்கு முன்னாடி தான் கேட்டால் தான் கொடுப்பாங்களா என்ன? நம்ம பொண்ணை எடுக்கிறோம், அதனால் நம்ம கேட்குறதெல்லாம் எப்போ வேணாலும் அவங்க கொடுத்து தான் தீரணும். அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீ பேசாமல் வேடிக்கையை மட்டும் பாரு அப்படின்னு சுதாகர் சொல்ல, இங்கே ஐயருமே கெட்டி மேலன்னு சொல்ல ஆரம்பிக்க, அந்த நேரம் ராதிகா போலீஸோட மண்டபத்துக்கு உள்ளே வந்து நிற்கிறாங்க. நிறுத்துங்க, இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படின்னு ராதிகா சொல்ல, எல்லாருமே இங்கே ராதிகாவை பார்க்க, போலீஸோட வந்திருக்க ராதிகாவை பார்த்ததும் இங்கே கோபி ஈஸ்வரி பாக்கியாவுக்குன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே எழில் இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா ராதிகா ஆண்டி போலீஸோட வந்திருக்காங்க, ஏதாவது பிரச்சனையா? தெரியலடா, என்ன ஏதுன்னு கேட்டால் தான் தெரியும். இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, டே கோபி, இவளை யார் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா? இவ எதுக்காக போலீஸை கூட்டிகிட்டு வந்திருக்கா? பாரு, மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது, அது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, கோபி இவங்க யாரு, எதுக்காக கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்க, ஒரு நிமிஷம் சார், ராதிகா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ எதுக்காக இப்போ போலீஸை கூட்டிகிட்டு வந்து இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற? இங்கே பாரு, பெரிய பிஸ்னஸ் மேன் மாப்பிள்ளை, அதனால என் பொண்ணு இனியாவை நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணியிருக்கேன். பேசாமல் பிரச்சனை பண்ணாமல் நீ இங்கேருந்து போ அப்படின்னு கோபி சொல்கிறாரு. உடனே ராதிகா இருந்துக்கிட்டு, பெரிய பிஸ்னஸ் மேன்னா உடனே உன் பொண்ணை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவியா? அவன் யாரு, எப்படிப்பட்டவன்னு நீ விசாரிக்க மாட்டியா? இதை கேட்டதும் அங்கே வந்த பாக்கியா, ராதிகா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம் பாக்கியா, நீங்களும் இதை விசாரிச்சிருப்பீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா
இங்கே வந்தா தானே தெரியுது இந்த ஃப்ராடு இனியாவோட கழுத்தில் தாலியை கட்ட போகிறான்னு. நல்ல வேலை, நான் நல்ல நேரத்துக்கு தான் வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களே விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு இங்கே ராதிகா சொன்னதை கேட்டதும், ஆமாம்மா, இவன் சரியான ஃப்ராடு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவனை பற்றி நியூஸ்லலாம் பேசினாங்களே, இவன் பேர் நிதிஷ். இவன் சரியான ட்ரக்ஸ் அடிக்ட்டு. இவனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லைம்மா, இவன் 2-3 பொண்ணுங்களை, அதுவும் 7 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னதை கேட்டதும் அங்கே இருந்த கோபி, ஈஸ்வரி, பாக்கியா, எழில்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது. உடனே பாக்கியா இருந்துக்கிட்டு, ராதிகா என்ன சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ, நீங்கள் இன்விடேஷன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனதுனால அந்த டைமில் என்னால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் நான் கிளம்பும்போது தான் பத்திரிக்கை எடுத்து பார்க்கும்போது இவனோட ஃபோட்டோ அதில் இருந்தது. நல்ல வேலை நீங்கள் ஃபோட்டோ போட்டிருந்ததுனால இவன் என்ன ஏதுன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சுது. அப்படி இல்லைன்னா இன்னொரு இனியோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கோம். டேய், நீ இன்னும் எதுக்காகடா இனியா பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருக்க? ஒழுங்கு மரியாதையா அங்கேருந்து எழுந்துரு அப்படின்னு ராதிகா ரொம்ப கோபத்தோட பேச, உடனே ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, ஏ ராதிகா, என்ன இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு போலியா ஒரு இன்ஸ்பெக்டரை தயார் பண்ணிக்கிட்டு வந்திருக்கியா? இதை பார்த்துலாம் நாங்கள் ஏமாற மாட்டோம் அப்படின்னு மனசாட்சியே இல்லாத பேசின ஈஸ்வரியை பார்த்து இங்கே ராதிகா, அடச்சி வாய மூடு, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையா? எதுக்காக இப்படி நடந்துக்கிற? பணத்தாசை பிடிச்சிருந்தா போய் பணத்தை கட்டிக்கிட்டு அழு. எதுக்காக இனியாவை எவனுக்கோ கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட வாழ்க்கையை கெடுக்கணும்னு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? காலையில் இனியாவுக்கு இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு தெரிஞ்சதும் ரொம்ப பதட்டத்தோட நான் போலீஸை கூட்டிகிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? பாக்கியா, நீ இன்னும் எதுக்காக இவங்களை பேச விட்டுக்கிட்டு இருக்க? முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே இந்த போலியானவங்களை, இவங்களை முதல்ல இங்கேருந்து துரத்து அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்ல, பாக்கியாவோ, போதுமா கோபி, பணம் பணம்னு சொல்லிட்டு என் பொண்ணு இனியாவை பாலங்கணத்தில் பிடிச்சி தள்ளலான்னு பார்த்துருக்கீங்க. இது சரி வராது. டேய், ஒழுங்கு மரியாதையாக போயிடு. இன்ஸ்பெக்டர், இவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்ல, அங்கே இருந்த சுதாகரோட ஒய்ஃபு, சுதாகரோட பையன் நிதிஷ்னு 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே சுதாகர் இருந்துக்கிட்டு, என்ன பாக்கியா, நீ நினச்சதை நடத்திட்டல அப்படின்னு சுதாகர் கேட்க, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் ரெஸ்டாரண்ட்டை கேட்க வந்து கடைசியில் என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்கணும்னு நினச்சல. உனக்கு இதுவும் தேவை, இதுக்கு மேலேயும் தேவை. கடவுள் இருக்காரு சார், இவனுங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க. மணமேடையில் உட்காந்துக்கிட்டு இருக்க இனியாவோ ரொம்ப கதறி அழுதுகிட்டு இருக்க. அங்கே வந்த ராதிகா, இங்கே பாரு இனியா, இப்போ என்ன நடந்து போச்சு? இந்த கல்யாணம் நடக்கலை. இனிமே தான் நீ சந்தோஷமாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்காக பயந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க? அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு ராதிகா சொன்னதை கேட்டதும், தேங்க்ஸ் ஆண்டி. எங்கள் அப்பா கூட என் மேலே இப்படி ஒரு அக்கறை வைக்காம, மாப்பிள்ளை என்னன்னு ஏதுன்னு விசாரிக்காம இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு அவங்க ஆசைப்பட்டுட்டாங்க. ஆனால் நீங்கள், நான் உங்களை துரத்துன நீங்கள் என்ன என் மேலே ஒரு பாசமாக இருந்து என்னோட வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இங்கே பாரு இனியா, நீ வேணா என்னை 3வது ஆளாக பார்க்கலாம், ஆனால் நான் உன்னை என் பெத்த பொண்ணாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ கவலைப்படாத. அதான் ஆண்டி தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து சம்பவம் செஞ்சிட்டால, இனிமே நீ சந்தோஷமா இரு அப்படின்னு ராதிகாவும் சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே இருந்த பாக்கியாவோ நேராக கோபி ஈஸ்வர் கிட்ட வந்து, போதுமா, என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கீங்க. இந்த கல்யாணம் ஆரம்பத்துல இருந்தே வேண்டாம் வேண்டான்னு நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனால் என் வார்த்தையெல்லாம் மீறி என் பொண்ணை ஏதோ ஒரு பாலங்கிணத்துல பிடிச்சி தள்ளலான்னு பார்த்துருக்கீங்க. ஐயோ பாக்கியா, எதுக்காக நீ இப்படி பேசுகிற? நானுமே அவனுங்க இப்படி ஒரு ஃப்ராடுன்னு தெரியாம தான் இப்படி ஒரு கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியுமா, அவனுங்க கிட்ட பணம் இருக்குன்னு பார்த்தீங்களே, அவங்க கிட்ட குணம் இருக்கா? அந்த பையன் நல்லவனானு 4 பேர்கிட்ட விசாரிச்சிங்களா? சொத்து இருக்கு, சுகம் இருக்குன்னு சொன்னதும் என் பொண்ணை அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பார்த்தீங்க. இப்போ கூட என் பொண்ணு வாழ்க்கையை அழிக்க பார்த்த உங்களை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்க முடியும். ஆனால் என் பொண்ணுக்காக உங்களை விட்டுட்டு நான் போகிறேன். நீ வா இனியா, நாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியாவை அழைச்சிக்கிட்டு பாக்கியாவும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் கோபி கிட்ட வந்த ராதிகா, கோபி, நீங்கள் இன்னும் திருந்தவே இல்லையா? இன்னமும் உங்கள் அம்மாவோட முந்தானையை பிடிச்சி சுற்றிக்கிட்டு தான் இருக்கீங்களா? உங்கள் அம்மாவோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு போக வேண்டியது தான். உங்கள் அம்மாவுக்கு ஒரு பையனாக இருங்க. அதுக்காக ரொம்ப ஓவரோ பாசத்தோடு இருந்துக்கிட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்ததுனால தான்
பணத்தோட ஆசை உங்கள் 2 பேரோட கண்ணை மறைச்சி இனியாவோட வாழ்க்கையை பலி கொடுக்க இருந்தது. இனிமேலாவது திருந்தி ஒழுங்கா வாழ பாருங்க அப்படின்னு சொன்ன ராதிகாவோ அங்கே இருந்து கிளம்புறாங்க.